வழிகடல் வெறுப்பதுண்டோ புலவர்கள் சபையில் கூடி பொங்கவியாளர் சேர்ந்தால் நலமென்றே கொள்வாராயில் நவிழ்வாரோ பெரிய குற்றம் கற்றது கைமணளவு கல்லாதது உலகளவு ஒற்ற களமடந்தை ஓதுகிற மெத்த எறும்பும் தன் கைகள் எட்டுச்சார் வான்குருவின் தன்கோடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செயலிறுதி யாமிருது வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாக்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது அறிவினா அறியாவினா ஐயவினா கொடைவினா கொடல்வினா ஏவல் வினா 6 வகையான வினாக்கள் உண்டு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இலக்கணம் சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர்விடை உற்ற துறக்க விடை உருவது குரல் விடை இன மொழி விடை என்று 8 விதமான பதிலை சொல்லணும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்க வேண்டிய இடமாத்து கேட்கணும் தட்ட வேண்டிய இடமாத்து தட்டணும் நீதியோட ஒருத்தர் தட்டினா நீதி தவறி ஒருத்தன் தட்டினான் ஆனாலும் கூட இருவர்களுக்குமே சிறப்புகள் உண்டு 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 அதனால வாருங்கள் கேளுங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா 64 கலைகளுக்கும் அதிபதியானவள் அன்னை கலைவாணி அவர்களே ஹெயக்கிரீவர் என்பவரிடம் கல்வியை கற்று பிறருக்கு ஓதி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சபையில் வரும் பொழுது சபையறிந்து பேசு சமயம் இருந்து பேசு சில சமயம் பேச அவங்களுக்கு இருந்து பழகு அப்படிங்கிற வகையிலே கேளுங்கள் எனக்கு தெரிந்த ஒரு சில பதிலை சொல்றேன் தெரியலே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்ன எல்லாம் தெரியணும்னு சொல்ல முடியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது அதனால கேளுங்க சார் குண்டி அடங்கும் கொடுத்த அணை கோட்டலுக்கு மஞ்சள் மலகல்ல நல்ல நெஞ்சத்தோடு நல்ல நிலைமையாக வரும் கல்வியிலேயே அழகென்று அழகிற்கு ஒரு பெருமையை சேர்த்து பெருமையை சேர்த்ததற்கு உரிமையை ஐயா தாய் திறந்தாலும் முன்னு பேசுறீங்களே எங்க போறீங்க விடிஞ்சு ஒரு 6 மணிக்கு தான் ஊரை விட்டு போவீங்க அதுக்குள்ளே உங்களை அனுப்ப மாட்டோம் சரிங்களா சாந்தியை தான் அனுப்புவோம் உங்களை அனுப்ப மாட்டோம் இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா கவி பேசுறீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல நீ ஒரு வசனம் பேசினே மறந்துட்டீங்களே என்னங்க சபை அறிந்து பேசு ஆமா சபை அறிந்து பேசு சில சமயங்கள் பேசாம அப்படித்தானே சொன்னீங்க ஆமா நான் தான் சொன்னேன் சில சமயங்கள் பேசாமல் இருந்து பழகு நீங்க பேசுறீங்க ஆமா பேசுறேன் நான் கெடுத்தனா சரிங்க உங்க பேச்ச தடுத்து நிறுத்துனா கேளுங்க உங்க பேச்ச கெடுத்தனா ஐயா தடுத்து நிறுத்துனா கேளுங்க சாமி நிறுத்துவது வேற நிறுத்த முடியுமா ஒரு பேச்ச எடுத்து பய நிறுத்துமா அது அப்படியே ஒரு கரை போட்டு தடுத்து நிறுத்தலாம் ஏங்க வண்டி ஓட்டிப்பாங்களே அப்படி நிறுத்தலாம் ஒரு பேச்ச நல்லா பேசிருக்கேன் பேச்ச கெடுக்கிறான் அப்படியே சொல்ல பேச்ச கெடுக்கிறான்னு சொல்லுவாங்க இங்க வருங்க அப்ப என் பேச்ச நீ கெடுக்கிற நீ உங்க பேச்ச நான் கெடுத்தனா உன் பேச்ச நான் கெடுத்தனானே இப்படி பேச்ச ஏன் நீ கெடுக்கிறாங்க நான் எங்க கெடுத்தேன் நான் கவனிக்கிறேன் வாதி பிரதிவாதி பேசுறீங்க நீங்க பேசிருக்கீங்க நான் ஒரு வார்த்தை குறுக்க பேசினேனா பேச மாட்டேன் எந்த அறிவாளியிலும் குறுக்க பேச மாட்டாங்க அப்ப முட்டாள்ங்கறீங்களா என்னைய நீ எல்லாம் அடி முட்டாள் அப்படின்னு என்ன அடி முட்டாள் ஆமா நான் மட்டுமா முட்டாள் எல்லாரும் முட்டாள் தாங்க இந்த பூலோகத்துல பிறக்கப்பட்ட அத்தனை பேருமே முட்டாள் தான் ஒவ்வொரு தாயின் கருவறையில் இந்த முட்டி முட்டி பிறக்கப்பட்ட அத்தனை பேருமே முட்டாள் தாங்க பையூரிலே பிறந்து பாடூரிலே பிறந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீரியே அந்த மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ இருந்தா பையூர் மெய்யூர் பாழாய் முடியாது ஏன் தெரியுமா முட்டாள்னு சொல்லி அவர் அம்மாவுக்கே பிறக்கல தாய்ப்பால் குடிச்சிருந்தா அதோட அருமை என்ன தெரியும் அவர் தாய்ப்பாலே குடிக்கலங்க நான் சொல்றேன் கேளுமா அப்புறம் என்ன தாய்ப்பாலா குடிச்சாங்களா நான் கேக்குறேன் இல்லங்க அவசரப்படாம என்னங்க நான் என்ன சொல்றேங்க கேளு என்னங்க லோலோ நீ பேசியே நான் பேசுறேன் ரெண்டு பேரும் பேசணும் நல்லா கேளுங்க லோலோ நீ பேசுற நான் எங்க அம்மா என்னுடைய பேச்சு லோலோங்கற பேச்சா இருக்கா நான் எங்க அம்மாவுக்கு பிறக்கல நீ ஊர் கோயிலுக்கு பிறந்தவனே எனக்கு தெரியும் சூப்பர் நீங்க நான் கோபப்படாத அளவுக்கு நீங்க பேசணும் கோபப்பட்டேன்னு வச்சுங்க கோபப்பட மாட்டேன் கோபப்பட மாட்டேன் கோபப்பட்டா கோபப்பட மாட்டேங்கிறல்ல அப்புறம் என்ன திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு நீ எதுக்கு ஊர் பையன் சொன்னீமா ஏன் அப்பனுக்காக பிறக்கிற ஆம்பளை பிள்ளை கடைசி வரல அப்பாவுக்கு குடும்பத்துல இருந்து என்ன வேணாலும் பண்ணி வச்சுக்கணும் ஆமா பொம்பளை பிள்ளை என்னதான் இருந்தாலும் பருவம் அடையறல அப்பா அம்மாவோட இருப்பாங்க அப்புறம் என்ன செய்வாங்க ஊர்ல உள்ள அழகான ஆண்மகனுக்கு யாராவது ஒருத்தர் பார்த்து ஊர் பையனுக்கா யாருக்கா ஒருத்தர் அப்ப அப்பாவுக்கு பிறக்கிறவன் ஆம்பளை பிள்ளை ஊர் பையனுக்கு பிறக்கிறது ஊர்ல உள்ள என்ன சொல்லணும் அம்மா நீ பொம்பளை பிள்ளைமா ஊர்ல உள்ள யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போயிருவா அப்ப ஊர்ல உள்ள யாருக்கோ ஒரு கல்யாணம் அப்படி தெரிய வச்சவங்க நீ ஊர் பேருக்குன்னா ஊர்ல உள்ள அப்படி பேருக்குமா நான் பிறந்திருக்கேன் அப்ப எங்க அம்மாவோட இடத்தை தவறுன்னு சொல்ல வரீங்களா இல்ல என்ன ஊர் பயல்கள் சொன்னாத்தே பன்மை ஊர் பையன் சொன்னா ஒருமை ஒருமைன்னு தான் சொல்றேன் இப்ப நம்மளுக்கு குழந்தை வருது குழந்தை வருது ஏன் குழந்தை நாள் ஆச்சா புழு பூச்சி எதுவும் இருக்கான்னு கேட்கிறான் புழு என்றால் ஆண்மகன் பூச்சி என்றால் பெண்மகன் அது எப்படி புழுனா ஆண்மகன் பூச்சினா பெண்மகன் அங்கதாங்க கருத்து என்ன கருத்து இருக்கு நல்லா கவனிக்கணும் நல்லா கவனிச்சு என்ன செய்யும்னா ஒரு மண்டலத்துல
வச்சுக்கேன் இங்கனே தான் மண்ணுக்குள்ளே தான் தெரியும் அங்கனே சுத்துவோம். என்ன இருந்தாலும் வேற பக்கம் போறதுக்கு வழி இல்லை, அந்த மண்ணுக்குள்ளேயே குறைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆம்பளை பிள்ளை இருக்கான்னு வச்சுக்கலேன், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம ஊருக்காக, நம்ம பரம்பரைக்காக, நம்ம உழைக்கணும்னு நம்மள்டே நம்ம அப்பா அம்மா கூடவே இருப்பாங்க. பூச்சி என்ன செய்ய, ஒரு குறிப்பிட்ட நாள் வர ரெக்க கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சிட்டு வரும். இந்த ரெக்க முளைச்சு முடிச்ச உடனே என்ன செய்ய, பறந்து போயிடும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளை என்ன செய்வாங்கன்னா, பொம்பளை பிள்ளைய பூச்சின்னு சொன்ன, பூச்சின்னு இருக்கு சொன்னேன், கொஞ்ச நாள் வருவாங்க, பருவம் அடைவாங்க. பருவம் அடைஞ்ச உடனே இங்க இல்லம்மா, அட சென்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், அட வெளிநாட்டுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, சிங்கப்பூர்ல தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு புள்ளைய பார்க்க முடியாம தவிச்சிட்டு கிடக்குறோம். அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? பறந்து போயிடும். அதே மாதிரி பொம்பளை கட்டி கொடுத்து, பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தா பறந்து போயிடும். புழுன்னா அதுக்குதான் புழு பூச்சிங்கிறதா? நான் கூட என்ன நினைச்சேன், வயிற்றுல பூச்சி இருக்கு, பூச்சி எடுக்கணும் பாக்கல, அந்த புழு இருக்குப்பா, அந்த புழு எடுக்கணும் பாக்கல, அந்த மாதிரி நினைச்சேன் நான் கூட. உங்களுக்கு எதுவும் புழு பூச்சி இருக்கா? புழு பூச்சா? இப்பதானே குழந்தை இருக்குன்னு விளக்கம் சொன்னீங்க. எனக்கு என்ன கல்யாணமே ஆகல, புழு பூச்சி கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? என்ன பண்ணணும், இந்த அழுவின பழத்தை எல்லாம் உள்ள வச்சு தச்சு விட்டுருங்க, புழு பூச்சி அதுவா வந்துரும், புழுவா வந்துரும். கல்யாணம் ஆனந்த குழந்தையா? ஆமா. ஏன் கல்யாணம் ஆகாம குழந்தை பெற்றது மகாபாரதத்திலே பெத்தாலே? அந்த அம்மாவுக்கு அந்த சொன்னாங்க, அதான் அவர்கள் சோதிக்கிறதுக்காக என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, எப்ப நினைச்சு எதை செய்யறியோ அதை நடக்க, அதை சோதிக்கிறதுக்குன்னா தெரியாது இல்ல, சொல்லி கொடுத்ததை எதை செஞ்சு பார்க்கணும்னு நாங்களும் அப்படிதான் நினைப்பா. விளக்க வச்சு இது சுடுமான்னு சொல்லி பாப்பீங்க. ஆனா நாங்க கைய வச்சு எங்களுக்கு தெரியும், அதனால சுட்டு பாக்குறதாங்க சொல்லி பார்த்தா குழந்தை வந்துருச்சு. அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டா என்ன பண்ண, இந்த ஊர் மக்கள் எல்லாம் தவறா பேசுவாங்களே அப்படின்னு ஆத்துக்குள்ள ஒரு பெட்டியில வந்து பட்டாடைய வச்சு அதுல வச்சு ஆத்துல விட்டுட்டாங்க. உனக்கு எவ்வளவு கல் நெஞ்சம்? யார பத்தி சொல்றீங்க? அந்த மகாபாரதத்துல வந்த பிள்ளைய சொல்றீங்க, நீ எனக்கு கல் நெஞ்சம் சொல்றாரு. நான் எவ்வளவு எனக்கு குணமடைத்தவள் உங்களுக்கு தெரியாது சாமி. ஆமாமா, அதனால உங்களை பாக்குறதுக்காகவே உள்ளேயும் வெளியிலையும் வந்து எவ்வளவு பெருமை சிறப்பு சேர்க்கிறதுக்காக. ஆனா நீங்க வேற ஏதாவது பார்க்க வேண்டிய ஆளை பார்த்தா கூட ஏதாவது காரியம் ஆகும், என்ன பார்த்தா என்னங்க காரியம் ஆகும். எங்க அண்ணன் மோகன்தாசன் சொன்ன மாதிரி உன்னை எல்லாம் பார்த்து என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கையில காக்க மாட்ட மாட்டேன். ஆமா, இப்ப நான் எதுல விட்டேன்? அது என் காலக்கரை போய் நான் பாத்துக்கிட்டே அத போய் ஏன் குட்டி அழகு அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லியா? நீங்க தாங்க நீங்க நிக்கிறீங்க, நிக்கிறீங்களா உட்காந்துருக்கீங்களா? கை விடுங்க. இருக்கிற ஆளுக்கு சொன்னாலும் பரவாயில்ல, இல்லாத ஆளுக்கு போய் சொல்லுங்க. இதுக்கு உங்களுக்கு நீங்க சொல்லாமலே இருக்கலாம், நீங்க சொல்லாமலே இருந்திருக்கலாம். குஞ்சி அழகும் கொடுந்தான், அது குஞ்சி அழகும் கொடுந்தானி கோட்டழகு மஞ்சள் அழகு மல்லகல்ல நல்ல நெஞ்சத்தோ நடு நிலைமையாளரும் கல்வி அழகு எழுது. ஏன் குண்டி அழகுன்னு சொன்னேன் அப்படின்னா காரணம் இருக்கு. என்ன? ஏன் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுங்க. சொல்லலாம், சொல்லக்கூடாதுங்க. ஆனா சொல்லக்கூடாது. ஒரு பொம்பளை பிள்ளைங்க அது காரணம் இருக்கு. ஒண்ணு சொல்லலாம்னு சொல்லுங்க, இல்லன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. என்ன நீங்க ஆத்திரம் சேர்த்து ஒண்ணா வைக்கிறீங்க? ஏன் சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாது? ஒரு தெய்வம் மனிதனை பார்த்து மிருகமாக வந்தது. இந்த 5 மனிதர்கள் மிருகத்தை தான் பக்கத்தில் நெருங்குறாங்க. நெருங்கிய உடனே அந்த மிருகம் பூமியை துளைத்து கொண்டு உள்ளே போனது. உள்ளே போனோம்னா அதுல ஒருத்தர் போய் வாழை எட்டி பிடிக்கிறான். குண்டி பக்கம் வெளியே நின்றுச்சு, தலை பக்கம் உள்ள போச்சு. உள்ளே போன தலை பகுதி ஒரு மாநிலத்திலே ஆலயமாக திகழ்கிறது. இன்றும் வெளியே உள்ள குண்டி பகுதி இன்னொரு மாநிலத்திலே ஆலயமாக திகழ்கிறது. இன்னைக்கு குண்டியை அழகா வச்சு வணங்குறாங்க. ஏன் குண்டி அழகுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கேட்கிறேன் நான். ஆதிபராசக்தி 108 பாகங்களாக தன்னுடைய உடல் வந்து பிரிந்தது, உலகத்தில் விழுந்தது. அது ஒவ்வொரு இடத்துல விழுந்த ஒவ்வொரு உறுப்புகளும் பாருங்க தெய்வமா வைத்து வழிபடுகிறார்கள். நம்ம அதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டே தெரிய முடியுமா? சாமி சொல்லிடுறேன், கும்பிடுறது வேணாமா? எந்த இடத்துல ஒரு தெய்வம் எந்த உருவில இருப்பார், எப்படி இருப்பார், எப்படி இருப்பார்? எப்படி இருக்கும்? கரைச்சலில உருவம் வடிவமைக்கப்படும். என்றுமே அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் ஜோதி, அது ஜோதி வடிவம். இறைவனை எப்படி பார்க்க வேண்டும்? ஜோதி திசையிலே பார்த்து கொண்டிருக்கிறார். அது எல்லாம் தெய்வம் எந்த திசையிலே பார்த்து கொண்டிருக்கிறார்? ஒரு திசையை நம்ம சொல்ல முடியாது. காற்று அடிக்கும் பொழுது அந்த தீபம் வந்து அந்த சுடர் ஒளி எங்கெல்லாம் வீசுகிறதோ, எப்படி பகுதியெல்லாம் தலையை ஆட்டுகிறதோ அந்த பகுதியெல்லாம் ஒரு சுற்றி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. நான் ஏன் சொன்னேன்னா அதை வைத்து வணங்கலாம் என்பதற்கு காரணம். இருக்கிற இடத்தை சொல்றேன், இல்லாத இடத்தை சொல்லுவேனா? சொல்லக்கூடாதுங்கிறேன். அதுதான் இல்லாத இடம். அவர் சொன்ன எனக்கு தேவை எல்லாமே இல்லாத. அதுல இன்னொரு என்ன தெரியுமா, நீங்க பேசுறப்ப குறுக்க பேச எனக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த குமுதமிட்ட ராமாயணத்தை எழுத சொல்றாரு. ஒட்டக்குதிரையே இந்த இடத்துக்கு வந்த உடனே, சபைக்கு வந்த உடனே நீங்க உயரமானவர் நான் குள்ளமானவர் ஏதாவது பாகுபாடு இருக்கா? இல்ல நீங்க ஆண் நான் பெண் அப்படிங்கிற பாகுபாடு இருக்கா? இல்ல நீங்க கனமானவர் நான் ஒல்லிய அந்த பாகுபாடு இருக்கா? அப்புறம் வந்து என்ன வாதி பிறகு நீங்க பேசும்பொழுது நான் தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சவத்துக்கு நால்வர், சகலத்துக்கு ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, திசைகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தால் 10 பறந்து போகும். தமிழ் பேசும்போது இருவர் பேசினர், அப்பதான் அழகு பெறும். தனிகள் பேசினால் அழகு வராது என்பதற்கான தடுத்து நிறுத்தினேன்.
இந்த வாயில இங்க குத்தி பின்னால பொக்க வச்சிருவேன். நான் என்ன சொல்றேன்னு காதுல ஏங்க? வாங்கிட்டு காதுல வாங்கிட்டு பேசுறீங்களே வாதி பிரதிவாதிதான். ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சு அண்ணே சாப்பிட்டீங்களா ஏப்பா? கேட்ட முடியும் ஒரு இருமா ஊசி கொண்டுட்டு வாங்கப்பா, நான் வாயை பிடிச்சு தச்சு வச்சிருவோம். சாப்பிட்டீங்களா கேட்டாத்தே சாப்பிட்டேன்னு சொல்லலாம். அதுதான் பிரதிவாதி. சாப்பிட்டீங்களா கேட்டா என்னுடைய வாதி, சாப்பிட்டேன்னு சொல்றது பிரதிவாதி. அபச்சாரம் செய்கிறாங்க இருந்தாலும் வீடு தேடி வந்து உபச்சாரம் பண்ணணும். அது ஒண்ணு. நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டு சாப்பிட கூப்பிடுறது இல்ல. ஐயா வாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு முதல்ல கொடுக்கணும். அப்புறம் வாங்கய்யா சாப்பிட வாங்கய்யா, கூழ் இருக்கு, உப்பில்லா கூழிட்டாலும் உண்மையை அமிர்தமாக சொல்லுங்க. அந்த மாதிரி வாங்கய்யா கூழ் இருக்கு குடிங்கன்னு சொல்லுங்க. உப்புடன் முகமடர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா குளிட்டாலும் உண்மையை அமிர்தமாக. அதைத்தான் நீங்க சொல்றீங்க. இது யார் சொன்னது? யார் சொன்னது? இது விவேக சிந்தாமணியில் உள்ள கவி. இந்த கவி யார் சொன்னது? இப்ப நீங்க தான் சொன்னீங்க. வள்ளி தான் சொல்லியிருக்கு. இல்லங்க நான் சொன்னது அவர் தான் சொன்னாரு. இந்த கவி உப்புடன் முகமடர்ந்து அவர் தான் இந்த ஆரம்பிச்சாரு. கவி யார் சொன்னது? நீங்க தான் சொன்னீங்க. நான் சொன்னேம்மா. இந்த கவியை பாடியது யார்? கவியை படிதான் அவ்வை பாடினாங்க. அவை பாருங்க. ஆ. இப்ப முத உப்பில்லா குளிட்டா உண்மை அப்படி சொன்னது நீங்க. நான் தான் சொன்னேன். அப்ப நீங்க சொன்னீங்களா இல்ல அவையார் சொன்னாங்களா? அவ்வையார் சொன்னதை நான் இங்க சொன்னேன். நான் சொன்னது இப்ப யார் சொன்னது? இப்ப சொன்னது நான் தான் சொன்னேன். அது ஆரம்பிச்சு வச்சது நீங்க தானே. இது அவையார் சொல்லல. அவையார் சொல்லணும். சரி. அவ்வையார் சொன்னதுதாங்க. அவையார் சொன்னியா நீ சொன்னதா? அவ்வையார் சொன்னதுதாங்க. அவர் இங்க சொன்னது நான் இந்த இடத்துல உப்பில்லா குழிட்டால் கேட்டது என்னன்னா இதை யாரு சொன்னது இப்ப நான் அம்மா. கேட்டேன். ஐயோ இப்ப சொன்னது நான் தாங்க. இந்தம்மா தெரிஞ்சா பதில் இப்ப சொன்னது நான் தான். சொல்லுப்பா. அதாவது சாமி கேட்கறது உனக்கு புரியுதா இல்லையாம்மா? என்ன புரிஞ்சா பதில் சொல்லு. சொல்றேன். இல்லன்னா நாங்க மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம்ல, ஆமா. அது மாதிரி நின்னுக்கணும். அப்படி எல்லாம் நிக்க முடியாதுங்க. இருங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க மூடிட்டு உட்கார்ந்து ஆகணும். நான் அப்படி மூடிட்டு நிக்க முடியாது. என்னங்க நான் சொல்றேன் நீங்க புரிஞ்சுங்க. என்னங்க உப்பில்லா குளிட்டா 950 உப்பில்லாத கொண்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? வாயில வச்சா சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும். நாக்குக்கு தான் ருசி தெரியும். உப்பு கால் எப்படி தெரியும்? எப்படி சாப்பிட்டு சோறுனா சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்டு பார்த்தா தெரியும். தெரியும். எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்தா ருசி தெரியும். கூட என்ன செய்யணும்? குடிக்கணும். அது அது இப்ப அதுக்கு உப்பு இல்லைன்னு இப்ப முதல்ல என்னப்பா செய்யுமா? என்னப்பா செய்யணும்? முதல்ல விரல வச்சு சாப்பி பார்க்கலாம். இதெல்லாம் உனக்கு புரியாது. இதெல்லாம் பொம்பளை பிள்ளை. நீ எல்லாம் எதுக்குமா வள்ளி வேஷம் போட்டு வெக்கம்லாம் மேடையில் நிக்கிற? பெட்டிக்கார சொல்லி கொடுத்து நீ பேசுற மாதிரி வந்து ஒருவேளை இப்படி நான் பேசாம நீங்க வள்ளி அடிக்க வச்சு இங்க பாருங்க. ஏம்மா? நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாத சாமி. உனக்கு தெரியாது. கூழு வந்து குடிப்பாங்க. வினயமா எல்லாத்துலயுமே வினயம் இருக்குமா? சூது வினயம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்க. இல்லைன்னா பேசாத. பேசாம இருந்தா நான் என்ன சொல்றது? கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. சரி, தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆமா. தட்டுனா கிடைக்கும். திறக்கணும், தேடுனா கிடைக்கும், கேட்டா பதில் வரணும். ம். சரஸ்வதிக்கு அமைந்தது வெண்தட்டு, மகாலட்சுமி அமைந்தது செந்தட்டு, சக்திக்கு அமைந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தட்டு. உனக்கு மட்டும் 2 தட்டு இருக்கு. எப்படி? எனக்கு டியூ தட்டா. டியூ தட்டா. தமிழ் என்னும் தட்டு, பூமி என்னும் தட்டுன்னு 2 தட்டு தானே இருக்கு. அது என்ன 2 தட்டுங்கிறீங்க? ஆங்கிலம் பேசுறீங்க. தமிழச்சி நான் தமிழச்சி. நான் ஏன் ஆங்கிலம் பேசுனேன்? இவரு என்ன ஆங்கிலத்துல பேசிட்டு? நான் எப்ப ஆங்கிலம் பேசுனேன்? என்ன பேசுறீங்க? 2 தட்டு. சாமிகள் அதுக்கா வந்து தங்க ஊசினா கண்ணுல குத்துனா வலிக்கத்தான் செய்யும். நெற்றிக்கன் திறப்பின் திறப்பு. நெற்றிக்கன் திறப்பின் நெற்றிக்கண் குற்றம் குற்றமே. குற்றம் குற்றமே. கொடுங்க பெட்டிக்கார. எனக்கே எடுத்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். தெரிஞ்சா பதில் சொல்லு. தெரியலைன்னா இவர் மாதிரி மூடிக்கிட்டு இங்க பாருங்களே. 2ங்கிறது ஆங்கிலம் நீ சொல்கிறீ. நீ ஆங்கிலம் தான் சொல்ற. நான் அதை தமிழ்ங்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 இதெல்லாம் சுத்த தமிழ் மொழி. இதெல்லாம் ஆங்கிலம். 1 2 3 4 5 6 7 8 9 10ங்கிறது தான். சுவாமிகள் நீங்க பல நாட்டுக்கு போறவங்க, தெரியும். அதனால உங்களுக்கு எல்லா மொழிகளும் பேசலாம். சாமி, ஆனா யார சந்திக்கிறோமோ அது சிற்றூர்ல தான் நான் வந்து இருக்கேன். அதனால எனக்கு ஆங்கிலம் தெரியாது. யார சந்திக்கிறோமோ அவங்கள்ட்ட அந்த மாதிரி தான் பேசணும். தம்பி இருப்பா. எனக்கு ஆங்கிலம் தெரியாதுல்ல தம்பி. சாமிகள் இதுக்கு பேர் என்னப்பா? ஹார்மோனியம். எவ்வளவு பணம்? 1,25,000 ரூபாய். 1,5 லட்சம் ரூபா. இதுக்கு பேர் என்ன? சிப்லா கட்டை. சப்ததாள கட்டை. இது எவ்வளவு தெரியுமா? அது எப்படி நீங்க வாங்கினீங்க? எனக்கு இது எவ்வளவு உனக்கு தெரியுமா? என்ன மரக்கட்டையில இது எவ்வளவு உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாது. சாமி ஏன்னா யாரு எனக்கு ஒரு என்னுடைய நண்பர் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது. சொல்லுங்க. ஓசில வச்சுக்கிட்டு இந்த பாடுபடுத்துறீங்க. வாயில குத்துறாரு. இந்த பக்கம் வர்ற அளவுக்கு கதையக்கல்மா. இது இருப்பா தம்பி. ஓசியாவே இருக்கட்டும். இது ஓசி தான். இது 1,25,000. இந்த ஓசியை வச்சு இந்த பெட்டியை நொறுக்கணினா 1.5 ரூபாய் கூட கேட்க மாட்டாங்க. வாயை புத்திக்கிட்டு இரு. இது தேவையாது. இது தேவை. இங்க பாருங்களே. 1 2 3 4 5 6 7 8 9 இதெல்லாம் சுத்த தமிழ் மொழி.
ஏன் சாமி ஏன்னா? ஏன்னா அப்படி பெரிய மிரட்டுறீங்களே என்ன இத வச்சு அதை உடைச்சு விடுவோங்கிறீங்க, இத வச்சு இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் எடுத்துருவேங்கிறீங்க, இத வச்சு எல்லாரையும் மிரட்டுறீங்களா என்ன விஷயம்? அது உங்க கையில இருக்கிற வரைக்கும் அது சத்தத்தால கட்ட, அது எங்க கைக்கு வந்து அடுப்பகரையில வச்சு எரிச்சு விட்டு அப்பள கட்ட இத வச்சு அடுப்பகரையில வச்சு பாத்துங்க. இல்லன்னா கோவம் வந்துச்சுன்னா மண்டையவே உடைப்பான். ஆமா சமீபத்துல இந்த கட்டை ஒருத்தருடைய வாயை உடைச்சிச்சா இல்லையா? நீயே ஆமா. சொல்லு. கண்டிப்பா வாய் வீங்கி இடிச்சு ரத்தம் ஊத்துச்சு. இது மாதிரி யாரு? என்னைக்குமே சத்தத்தால கட்ட வேற சின்னதா யாருக்கு இல்ல. வச்சிருந்தா பரவாயில்ல, இத அடிக்கிறதுக்கே வச்சிருந்தா அப்புறம் வாய் வீங்காம அப்புறம் என்ன பல்லு உடையாம அப்புறம் என்னங்க பண்ணு? ஒடிச்சு வந்து ஒடிச்சு எல்லாத்துக்குமே பயன்படணும். வாசிக்கிறதுக்கும் பயன்படணும், அடுத்தவங்கள வாசிக்கிறதுக்கும் பயன்படணும், ரெண்டுக்குமே பயன்படணும். நீங்க ரவுடி சாமியாரா? எதுவுமே கோபம் வராத வரையில நான் எதுக்குங்க உங்களுக்கு வந்து கோபம் வந்துச்சுன்னா மீசத்தாடி எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எதுக்கு? ஒரு சாத்வீக குணம், பொறுமை, ஒரு சாத்வீகம். பொறுமையா அமைதியா உரையாடுவதற்கென்றே உள்ள ஒரு குணம். அதனாலதான் மீசத்தாடி எல்லாம் இல்ல. மீசத்தாடி இருந்தா கோபம் வருமா? அதனாலதான் எங்க அண்ணா அழகேசனை கூட அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. சிவனுக்கு சிவனுக்கு அவருக்கு மீச இருக்கு. மீச தாடி இருக்கா? மீச இருக்குல்ல, தாடி இருக்கா? தாடி இருக்காது, மீச இருக்கு. மீசை இல்லாத சிவன் பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பாத்திருக்கேன். இருக்குல்ல. அப்ப அவருக்கு கோபம் வருமா வராதா? அது சரி, அதை விடுங்க. அந்த இடப்பொருள் அந்த பேச்சை விடுங்க. நான் சொல்ல வந்தது பேசுங்க. உங்களுக்கு வாத்தியார் யார்? எங்க அப்பா தான். பிறப்பித்தவன் கற்பித்தவன் மன முடிஞ்ச அண்ணன். ஓ, அதாவது மாதா பிதா குரு தெய்வம். மாதாங்கிறது யாரு? அம்மா. பிதாங்கிறது யாரு? அப்பா. குருங்கிறது யாரு? சொல்லிக் கொடுக்குற வித்தைகள் சொல்லிக் கொடுக்குற தெய்வங்கிறது யாரு? இவர்கள் 3 பேர் தான் தெய்வம். 3 பேர் தான் தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் இவங்க சேர்ந்தா தெய்வம். ஆமா. அப்ப தெய்வம்னு உனக்கு ஒண்ணு இருக்காங்க இல்லையா? இருக்கு. இருக்காங்க. அது யாரு? அதான் இவங்க 3 பேருமே எனக்கு கண்டென்ட் தெய்வம் தானே. மாதான்னு மாதா ஒருத்தர் இருக்காங்க. அம்மா. அம்மா அம்மா நங்கை மௌனி. இருக்கா? நங்கை மௌனி. உன்னை பெத்தவங்களா? இல்ல வளர்த்தவங்க. அட அனாதை கழுதையா நீ? சாமி இப்படி எல்லாம் பேசாதீங்க. அனாதை அனாதைன்னு இருங்க. மனசு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? கோவிக்காதீங்க. எதுவா இருந்தாலும். அனாதைங்கிறீங்க நீ பார்த்து. இல்ல அந்த மாதிரி எங்க அம்மா இருக்காங்க. கடு என்றால் அழகு, தை என்றால் பெண், அழகான பெண்ணுன்னு உங்களை உச்சரிச்சிருக்கேன். அது நீங்க ஆத்தாடி, கவனிக்கணும். உங்க உச்சரிப்பு எனக்கு வேண்டாங்க. ஏம்மா? அனாதை கழுதைங்கிறீங்க, நீங்க உச்சரிக்கிறீங்க. பிதா என்பது ஒருத்தர். அப்பா 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 தானே? அவர் யாரு? வளர்த்தவர். அப்ப பெத்தப்பா? இல்ல 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 நம்ம இல்ல சொல்லுது தாய்க்கு பிறக்கல, அப்படி எங்க அப்பாவுக்கு பிறந்தனே. நீ யாருக்கு பிறந்தனே தெரியல. சரிங்க. இல்ல நீ அப்பாவையும் தெரியல, அம்மாவையும் தெரியல. நான் ஒரு நீ விஷயத்தை ஒரு அனாதை. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. என்ன? எந்த குழந்தையாக பிறந்தாலுமே தாய் தந்தைக்கு தெரியாது. 30 நாள் கழிச்சுதான் தாயின் உருவமே குழந்தைக்கு தெரியும், பார்க்கும், சிரிக்கும். சரிம்மா. எனக்கு சரிம்மா, சரி. நான் பிறந்த உடனே அப்பா அம்மாவை தெரிஞ்சுக்கணும், நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தெரிஞ்சுக்கலாம். ஆனா நான் வளர்ந்தேன் இல்லையா? வளர வளர அப்பா அம்மா குறையே இல்லாம அவங்களே நீ வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. வளவளன்னு பேச வேணாம். அழகேசன் பிறந்தா யார் வயிற்றுல பிறந்தாருன்னா அவருக்கு தெரியலனாலும் மற்றவங்களுக்கு தெரியும்ல. மரியாதை தெரியும் தெரியும். நீ யாருக்கு பிறந்தங்கிறது உனக்கு தெரியல. எனக்கு தெரியாது. எங்க அண்ணனுக்கு தான் தெரியும். உங்க அண்ணன் தெரியும். அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். அண்ணனையும் உங்க அப்பாவுக்கு தெரியல, உனக்கும் உங்க அப்பயும் தெரியல, உன் தம்பிக்கும் உங்க அப்பயும் தெரியல. எனக்கு தம்பி இல்லங்க, இல்லம்மா, ஒரு எல்லாமே அண்ணன் அந்த தான். அண்ணனுக்கு தம்பிமா. என்ன தம்பினா உனக்கு தம்பியா? அண்ணன் ஒருத்தர் தான் ஒரே அண்ணனாவே இருப்பாங்களா? அப்படி இல்ல, எனக்கு எல்லாருமே அண்ணன் தான். உனக்கு அண்ணமா? அந்த அண்ணனுக்கும் தம்பி அப்பன்னு தெரியல, அந்த தம்பி பையனுக்கு அப்பன்னு தெரியல. அப்ப எல்லாருக்குமே அப்பா அம்மா தெரியல. நீங்க எதுக்கு தான் இருக்கீங்க? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சரி, அதை விடுங்க. மரியாதையா சொல்ல மாட்டேங்கிறேன். என்னுடைய பேச்ச மாத்த பாக்குறீங்க. இதெல்லாம் தமிழ் மொழின்னு சொன்னேன் நான். இங்க பாருங்களேன், ஏன் நான் உங்கள்ட்ட வார்த்தையில கேட்டேன்னா அது ஒரு காரணம் இருக்கு. ஒன்று கேக்குறேன். குருநாதரை கேக்குறேன். एक दो तीन चार पाँच छह सात आठ नौ दस. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஹிந்தி. என்ன தஸ் புஸ்ங்கறப்ப என்னங்க? ஹிந்தி ஹிந்தி ஹிந்தியா? இதெல்லாம் ஹிந்தி. ஏகம் துவம் திரியம் சதுரம் பஞ்சம் சட்டம் சத்தம் அஷ்டம் நவம். என்ன அப்பம் அப்பம் அப்பம்? சமஸ்கிருதம். சமஸ்கிருதமா? ஐயோ ஐயோ, இப்படி ஒரு பிள்ளை வச்சு நாங்களும் ஓட்டுவாங்க. ஏகம் துவம் திரியம் சதுரம் பஞ்சம் சட்டம் சத்தம் அஷ்டம் நவம் தசம். இதெல்லாம் சமஸ்கிருதம். அதாவது சமஸ்கிருதத்துல இருந்து மருவி வந்ததுதான் ஹிந்தி. சமஸ்கிருதத்தை ஏகம்ங்கிறான், ஹிந்தில ஏக்குங்கிறான். சமஸ்கிருதத்துல துவங்குறான், ரெண்டுக்கு துவங்குறான், ஹிந்தில தோங்குறான். அங்க வம்மு வரல. அதான் வரல. ஏன்னா வம்ம வந்தா அப்புறம் கோவம் வர ஆரம்பிச்சு. ஜம்மு ஊரா சமஸ்கிருதத்துல திரியம்னு சொல்றான், அதே மாதிரி ஹிந்தில தீன்னு சொல்றான். அங்க ஜம்மு இல்ல, அது ஜம்மு. சமஸ்கிருதத்துல சதுரம்ங்கிறான், ஹிந்தில சார்ங்கிறான். एक दो तीन चार. இதுதான் அதுல ஒரு வித்தியாசம். அப்ப அங்க நம்ம வரல. அதே மாதிரி வரமா கோலப்படாத. ஏங்க நீங்க தாங்க சொல்றீங்க சதுரம்னு சொல்றீங்க. ஒரு ரஷ்யர் ஒருத்தர் இருக்காரு, அதை கேட்டு பாருங்களேன். ஒரு நாள் ஏறுவா போகுது. இதெல்லாம் என் கால கரகமா இழுத்து, அதாவது ரோட்ல போற ஓனர் எடுத்து என் காதுக்குள்ள விட்டு வந்து சதுருங்க. சரி, விடுங்க. 1 2 3 கூட தமிழ்னு சொல்றேன், நீங்க
ஆங்கிலம் சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. பள்ளிக்கு சென்று இருக்கிறீர்களா? இல்லையே, மழைக்கு கூட ஒன்றுறது இல்லையே. பார்த்தா தெரியுதா? பேசுறேன் நீங்க. அதான், அதான். வேற கோடிட்ட இடங்களை நிரப்புன்னு ஒரு கோடு போட்டுருவாங்க. சரி 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 சரி. ஒன்றுன்னு எழுதுறோம் வச்சுக்கலேன். ஒன்று கடைசியில ரூ எடுத்துட்டு ஒரு கோடை போட்டுருப்பாங்க. ஆமா. கோடை போட்டுதான் அதுல ரூபா போடாதான் ஒன்று. ஆமா ஆமா. ரூபா எடுத்துட்டா முழுமையடையும். எடுத்துட்டா ஒன் ஒன். தமிழ் ஆங்கிலமா? டூ. இல்ல தமிழ் ஆங்கிலமா? ஒன் அது தமிழ் ஆங்கிலமா? ஒன்ங்கிறது தமிழ். கொஞ்ச நேரம் முதல்ல ஆங்கிலம் சொன்னீங்க எப்படி? சாமி கோடிட்ட இரண்டு எழுதுங்க. இரண் என்ற 3 எழுத்து எடுத்துங்க. கடைசி இருக்குதுன்னு ஏன் எடுக்கிறீங்க? கேக்குறேன். கோடிட்டர்கள் நிரப்பமா படிக்கணும். இரண்டு 3 எழுத்து கடைசி என்ன? ரூ. இரண்டுல டூ 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 டூ. டூ என்பது ஆங்கிலமா தமிழா? தமிழ் தான். அப்ப நீ ஆங்கிலம் சொல்றீங்க. இதெல்லாம் நீங்க திரினா என்ன அர்த்தம்? திரினா ஒரு திரிய போடணும், விளக்கு ஏத்தணும், எண்ணெய் ஊத்தணும், பொருத்தி வைக்கணும், தீர சுடர் எரியணும். போர் நடக்க எங்க? மகாபாரதத்திலே கௌரவனுக்கும் பாண்டவனுக்கும் போர் நடந்தா? ஓ, இங்க திரி போட்டு விளக்கேத்துனா போர் நடக்க. பைய எடுக்கணும். என்ன பைய? அட சாமி கும்பிட போவியா இல்லையா? ஆமா போகணும். மணல் பறிக்க போவியா இல்லையா? ஆமா போகணும்ல. பைபிளான விடுங்க. பைய எடுக்கணும். சிக்கர் ஏன் சிக்க கூடாது? ஏன் சிக்க கூடாது? அடுத்த மாற்றான் தோட்டத்துல மலர் பறிக்கும் போது அங்கே சிக்க கூடாதுங்கிறேன். அதே என்ன தமிழ பாருங்களேன். அப்ப போய் திருடிட்டு வர சொல்றீங்களா பூவை? மாற்றான் தோட்டம் மல்லிகை வாசனை உண்டு அப்படி சொன்னா சிவன் ஏன் சொல்றான்? சிவபெருமானுக்கு அந்த மலரை போடணும். எய்துனா என்ன அர்த்தம்? எய்துனா எய்துவது, போடுவது. நயம்னா என்ன? நயமான ஆடைகளை நயமாக பேசி நல்லபடியாக சாமி மூடணும். இதுதான் பூராமே தமிழ் மொழி. அதை நீ ஆங்கிலம் சொல்லி என்னைய கெட்டவனாக்கி நீ நல்லவன் இருக்க வர்ற. ஆங்கிலம்னா என்ன தெரியுமா? என்னப்பா உங்கள மாதிரி தப்பிச்சுக்கிற ஒரு ஆளை இதுவரையில நான் சந்திச்சதே. நீங்க பாருங்களேன், என்ன ஆங்கிலம் தெரியுமா? உங்களுக்கு 10 மகன் ஆகக்கூடாது. இது ஏன் ஜவுரியா? நான் 20 மகன் கூட ஆகிக்குவேன். இது என்னங்க உங்க கட்டுப்பாடு? இது ஏன் கட்டுப்பாடு? நான் விரும்பினேன், என்னை கட்டிக்க போறவர் விரும்பினேன், எங்க குடும்பத்தினர்கள் அனைவரும் சம்மதிக்கணும். நாங்க 20 பெத்துக்கோ இல்ல 50 கூட பெத்துக்கோ. எங்க ஜவுரியா? அது என்ன 10 மகன் பெத்துக்க கூடாது? நான் கேட்டேன். ஆகக்கூடாது. நீங்களே ஆகக்கூடாதுங்கிற வேற, பெத்துக்க கூடாதுங்கிற அது என்ன? நாங்க ஆகிக்குவோங்க. ஆகக்கூடாதுங்கிறது என்ன தெரியுமா? 10 மகன் ஆகக்கூடாதுன்னா நீங்க கோவப்படக்கூடாதுன்னு அர்த்தம். என்னடா அது? கோவப்படக்கூடாதா? புரியல இல்ல? 10 மகன் ஆகிறதுக்கு கோவப்படுறதுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் ஆங்கிலம். 10க்கு ஆங்கிலத்துல 10, மகனுக்கு ஆங்கிலத்துல சன். டென்ஷன் ஆகாம இருங்க. அதே டென்ஷன் ஆகக்கூடாது. புரியுதாங்க? இதுதாங்க தமிழ் மொழி. நாரதரை எங்க நீங்க புடிச்சிட்டு இருந்தீங்க? உடம்பமட்டில இருந்து புடிச்சிட்டு வந்தாங்க. எல்லாம் பார்த்து கைதட்டாங்க. சந்தோஷமா இருக்குது இல்ல? அப்ப மகிழ்ச்சி இருக்காதா எனக்கு? இதுக்காகவே நீங்க யோசிப்பீங்களா? இல்ல தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் தெய்வத்துக்கு திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். எத்தனை அடி ஜாங்க? யார பார்த்து நான் மக மாதிரிங்க? உங்களுக்கு எத்தனை அடிக்கிறீங்க? நீ மகனே இல்ல அத்தையா? இல்ல கோச்சைங்க. நீ கட்டிக்கிற மாதிரி இல்ல விளக்கு அத்தாச்சுங்கிறீங்களா? விளக்கு இருக்கு நிறைய. இல்ல எனக்குதான் ஒண்ணும் புரியலையே. நான் அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு தப்பா பேசக்கூடாதுன்னு எவ்வளவு கவனமா பேசிட்டு இருக்கேன். நீ மகனே இருக்கட்டுமே. ஒரு வார்த்தை கேளுங்களேன். 1.25 அடி. எத்தனை அடின்னா ஒண்ணு? நான் பாத்தீங்களா, யாரையுமே வாடி ஓடின்னு பேசாம மேடையில பேசக்கூடிய ஒரே நாரதர் நானேங்க. புரியுதுங்களா? என்ன தெரியுமா அர்த்தம்? நான் பேசுனேன். எதுக்கு நான் பேசுனேன்? என் முண்டாட்டி எனக்கு வப்பாட்டி. அடுத்தவங்களை பேசி நான் என்னமா பிரயோசனப்பட போறேன்? பொண்டாட்டியா வப்பாட்டியா? பொண்டாட்டி தான் வப்பாட்டி. இல்ல வப்பாட்டிங்கிறதா பொண்டாட்டியா? இல்ல பொண்டாட்டி தான் வப்பாட்டி. சாமி பொண்டாட்டி வப்பாட்டி கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி வச்சுக்குவாங்களாமா? அது காரணம் இல்ல. நீங்க அப்படி நினைக்காதீங்க. என் முன்னாடி எனக்கு வப்பாட்டி ஏன் சொன்னேன்? இங்க இருக்கவர்களும் உங்ககிட்ட இருப்பேன் நான். ஐயோ, நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சி உறவு முறை மாத்தி விடாம யூடியூப்ல வர எங்க வீட்டுக்காரன் பாத்துக்கிட்டே இருப்பாருப்பா. தங்கச்சி நீ நினைக்காதமா இப்படி எல்லாம் பேசாதீங்க. அண்ணன் தெரியுமா? ஐயோ, இதுக்கு நான் பொறுப்பு இல்லங்க. இல்ல இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. மாப்பிள்ளை என்னை பத்தி அவருக்கு மட்டும் தான் முழுமையா தெரியும். அவர் என் மேல எவ்வளவு பாசமா இருப்பாரு. அதுல எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தவறா பேச மாட்டேன். இங்க இருக்கவங்க இப்ப நீங்க அந்த பக்கம் பேசுறீங்க, இந்த பக்கம் நான் பேசுறேன். இங்க இருக்கவங்க உங்ககிட்ட நான் இப்ப நின்னு பேசிட்டு சொல்லுங்க. வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கவே, என் முண்டாட்டி தான் எனக்கு வப்பாட்டி. வேற யாருமே டீ வச்சு கொடுக்கல. என் முண்டாட்டி தான் எனக்கு வப்பாட்டி. பொண்டாட்டி வப்பாட்டின்னு சொல்ற ஒரே ஆள் யாருன்னா சாட்சாத் ஆனா அவ டீச்சர். அந்த வகையில அவளை பாராட்டலாம். நல்ல சம்பளம். அப்புறம் என்ன 60,000 ரூபாய் 70,000? ஏன் இப்படி எல்லாம் வந்து வாழ்நாள் கத்துக்கிட்டு வீட்டுல உட்காந்து ஓய்வு எடுத்துக்க வேண்டியதானே? இனிமேல் ஓய்வு எடுத்துங்க. 60,000 ரூபாய் சம்பளம் கால் நீட்டிட்டு வந்து சொல்ல மாட்டீங்களா? மட்டும் இல்ல, வயசு பிரசன்ட் வேற. அதுல அப்புறம் என்ன? அது கௌரவம். இது வந்து நல்ல வருமானம். டீச்சர்
டீச்சர்னா அந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குறது. ஆமா, நல்ல வருமானம் 60,000 70,000 ரூபாய். ஏங்க 3 மாசம் 6 மாசம் லீவ் வேற, கர்ப்பமா இருந்தாவா? என்னங்க டீச்சர்னா அது இல்ல, டீச்சர் சர் என்ற ஆத்துவதனால் டீச்சர். நீ என்னமா இவ்வளவு பக்க பிள்ளையா இருக்க? நீ எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நீ எந்த ஊர்ல இருந்துமா தெரியே? பருத்தி கோட்டையா? பருத்தி கோட்டை தெரியும் எனக்கு. பருத்தி கோட்டை பூரா நீ புண்ணாக்காயிருவன்னு எனக்கு தெரியும். புண்ணாக்கா? ஆமா, மாட்டுக்கு வச்சு பாருங்க, பால் நல்லா கிடைக்கும். அதுதான் பூலோகத்து காமதேனு. அந்த பாலை நம்பிதான் பல குழந்தைகள் பிறக்குது. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. அது உண்மைமா. எந்த பிள்ளையும் தாயை நம்பி பிள்ளை பிறக்கிறது இல்ல. பசு மாட்டை நம்பிதான் அந்த பூலோகத்து காமதேனு. ஆமா, இப்படி எல்லாம் ஒரு காரணங்கள் இருப்பதனால தான் சொன்னேன் நான். உங்களை பற்றி நான் ஒரு சிறுவர்களை கேட்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பவே மாட்டேன். இந்த இடத்துல எந்த நேரம் வந்தாலும் அவர் வாய் பார்க்கறதே என் வேலை. என் பக்கத்துல நிக்கிற எந்த பிள்ளைகளா இருந்தாலும் சுதாரிப்பா நின்னாத்தே இங்க வேலை. நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். சுதாரிப்பு இல்ல அவ்வளவுதான். சாமிதான் வள்ளியலுக்கு பூரா டெஸ்ட் எடுக்கிறவரு. டெஸ்ட் எடுக்கிறாரா? அப்படியே சக்கரை அதிகமா இருக்கு கொஞ்சம் பாருங்க. டெஸ்ட் எடுக்கிறாரு சொன்னீங்களே, அப்படியே பிரஷர் கொஞ்சம் கூட இருக்குன்னா கொஞ்சம் கூட இருந்திருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிட்டே இருக்குது. ஆமா, இன்னைக்கு நான் குடிக்கவே இல்லை, அதனால வாய்ப்பு இல்ல. ஏன் தெரியுமா? ஒரு சில பிள்ளைகிட்ட சிடி தங்கராசுன்னு சொல்லுவேன். அவங்க என்ன செய்வாங்க? ஆமான்னு மண்டி ஆட்டுவாங்க. நீங்க என்ன நேரத்துல என்ன சொல்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வாய்க்குள்ளால அப்படியே வாழை மரத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்தி விடுறீங்க. அப்புறம் அந்த பிள்ளை கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இது ஏன் தெரியுமா? சொல்லதா ஆமா ஆமா நான் சீட்டி தங்கராசுக்கிறேன், நீ ஆமா போடுற பொண்ணையெல்லாம் வச்சு நான் நாடாடி நான் என்ன விட்டு அந்த காசையும் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு உடம்பு வளர்க்காட்டாங்க. என்ன பண்றது? என்ன தெரியுமா? பேச்சுக்கு பேச்சு கம்பெனி கொடுக்கணும். சரிங்க, இப்படிலாம் பேசாதவங்க நாரதரே. பேச்சுக்கு பேச்சு, எதிர் பேச்சு பேசணுமா? வாதி பிரதிவாதி அப்படிதான் பேசணும். அப்பதான் பேச்சுக்கு அழகுன்னு சொல்லுங்க. கம்பெனிங்கிறீங்களே, எந்த மன்னார் கம்பெனியா? முதல்ல நான் வந்து மன்னார்குடியில இருந்து வந்து காரைக்குடி வந்தப்ப கம்பெனி சொல்றது எனக்கு தெரியல. என்னடா கம்பெனினா என்னன்னு தெரியலையே, எந்த கம்பெனிங்கன்னு நான் கேட்டுட்டேன். நான் மனுஷன் எப்ப நான் முக்கியமான விஷயம் எல்லாம் நான் பண்ணிருக்கேன். என்ன தெரியாம சாந்தி மாதிரிதான் வந்தேன். இப்பவும் அப்படித்தான் இருக்கேன். அது வேற விஷயம். இருந்தாலும் காசை பத்தி கேட்க அது எந்த காசுன்னு வேற நான் கேட்டுட்டேன். இப்படி எல்லாம் சொல்ல சொல்லிட்டேன். நான் ஏன் கம்பெனி தெரியுமா? ஏன் இதெல்லாம் தமிழ்ல பேசுற விஷயங்களை நீங்க அதை ஆங்கிலமா எடுத்துக்கூடாது, வேற விதமா எடுத்துக்கூடாது, தவறா எடுக்கக்கூடாது. சாமி, நான் சொன்ன இந்த இடத்துல நீங்க வந்து நாரதராக இருந்தாலும் நான் வள்ளியாக இருந்தாலும் உறவு முறையில நம்ம அண்ணன் தங்கச்சி. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, கலங்கமும் கிடையாது. அப்புறம் கம்பெனி கேக்குறீங்களே, நான் என்ன கம்பெனி? ஐயா, நீ அப்படி நினைக்காதமா. நீ காட்டுக்கு வந்து காவலுக்கு வந்திருக்கீங்க. உங்க அப்பா உன்னை இங்க காவல் பாக்குற பரன் கட்டியாரா? மூதேவி பரன் கட்டியாரா? பரன்ல ஏறதுக்கு ஏறி கட்டியிருக்காரா? ஏறி கட்டியிருக்காரு. ஏன் எது கட்டியாது? கம்பள தானே. ஆமா, மூங்கில் கம்பள கட்டியிருக்காருல்ல, மூங்கி கம்பு தானே. ஆமா ஆமா, கம்பள என்ன அது பேரு கம்பெனி தானே. நம்ம பேர் தங்கத்துல ஏணி கட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு வசதி இருந்தா நான் எங்க காவலுக்கு வர போறேன்? ஏணி கட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு வசதி இல்லங்க. நான் ஏன் சொன்னேன்? தபத்ரு ஸ்ரீலஸ்ரீ டிடி சங்கரதாசர் சுவாமிகள் எழுதிய இந்த பாடல். இவ எப்ப பிறக்கிறார்? அவர்னா எப்ப பிறந்தாரு? 1867 பிறக்கிறார். 1922 பிறந்தார். சங்கரதாசருடைய இந்த பாடலை பாட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் சிடி தங்கராசன். அதை புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக இந்த பாடலை எழுதி இப்ப வண்டவெளி கற்கண்டு மொழி எழுதினாரா? எழுதினாரானே அப்படின்னு கேட்டேன் நான். எழுதினாரா? எழுதல இல்ல. ஏன் எழுதாத அந்த பாடம் நீங்க பண்ணீங்க? சங்கரதாசன் எழுதி எக்குளத்தில் உதித்தா இத்தருணத்திலே போடாயும். நீங்க என்ன பண்ண? மிக்க வழிபட்டிடும் குளக்குளத்தில் உதித்தேன் மொழி. ஏன் நீங்க அதை பாடல? நீங்களும் பாடல, நானும் பாடல. நீங்க என்ன செஞ்சிருக்க? நான் தடுத்து நிறுத்த மாதிரி நீங்க தடுத்து நிறுத்தீங்க. அப்ப அதை பாடுங்க சொல்லி. சரி, அதை விடுங்க. இந்த பாடலை எழுதியவர் யாரு? யாரு? பாஸ்கரதாசன் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அவர் இல்லை. சங்கரலிங்க கவிராயரால் எழுதப்பட்ட பாடலை அதை நாம் இன்றெல்லாம் அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, எவங்க சொல்றாங்கிறது கேள்வி அல்ல. பாடலை எழுதின ஆசிரியர் நீங்களே சொல்லிட வேண்டியதானே. சங்கரலிங்க கவிராயர் எழுதினார்னு சொல்லிருக்கேன். பெரிய வள்ளிநாயகமா ஒரு காலத்துல இருந்தாங்க. யாரு? அதெல்லாம் இதெல்லாம் பேச்சா பேச. அவங்களே நீ மோதிக்காத இருக்க. இந்த எவ்வளவு தான் நிக்கிறியா அது வந்து உனக்கு என்னதோ கஷ்டம். இவன் எப்படா அவனோட தப்பிச்சு போ, நான் மோதிக்கிறேன்டா முட்டிக்கிறேன்டா வச்சுக்கிறேன்டா அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. பாவம் இனிமே நீங்க இல்லம்மா, இனிமே வரிசையில சந்திக்கணும்னு ஆசைப்படுங்க. சரியா? அந்த எண்ணங்கள் தான் முதல்ல இருக்கிற தவிர ஆத்தாடியே இவனை போய் இந்த சில பேரை சந்திக்கும் போது எப்படா சந்திப்போன்னு ஆசை இருக்கும். சில பேரை சந்திச்சிடவே கூட ஐயோ வாழ்க்கையில இனி பாத்திரவே கூடாதுன்னு சில பேரை எழுதி போட்டுக்கல. அந்த மாதிரி அப்படி என்ன வரக்கூடாது. அப்படி சொன்னவர்கள் பாஸ்கரதாசன் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் அவங்கள ஒரு சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. சந்திச்சா நடிக்கல, அது வேற விஷயம். ஆனால் இப்படி எல்லாம் தவறுதலான ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடாது என்பதற்காக தான் அதை சொல்லி எச்சரிக்கப்படுத்தது. இதை சொல்லி குளத்தில் நீ உதித்தாய் இத்தருணத்திலே போடாயமா அப்படின்னா நீங்களே கேட்டுக்கலாம். நானும் மிக்க வழி பெற்றிருக்கும் குறும். ஏன் அதை நீங்க கேட்கல?
இந்த நாடகத்தோட கதை மூலப்பொருள் என்ன அப்படின்னா சமத்துவம் நிறைந்தது. ஜாதி மதம் இல்லாமல் சமத்துவமாக நிறைந்தது. அனைவரும் இருந்து அமைதியாக இந்த நாடகத்தை கண்டுகளிக்கணும். அதனாலதான் ஆண்டவனே வந்து உலகத்தில் பிறக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு கதையின் கருப்பொருள். அதனாலதான் நீ எந்த ஜாதியமான்னு கேட்கக்கூடாது. கேட்டக்கூடாது. அப்படி நான் குருகுலத்தில் அப்படி என்னுடைய ஜாதியை நான் சொல்லிடக்கூடாது. ஜாதி மதம் இல்லாமல் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்த பாடல்களை சேர்த்துக்கிட்டார். ஏன்னா விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை என்பதற்காகத்தான் தந்தை பெயர், நம்பித்தலை, தாய் பெயர், நகை, உன் பெயர், வள்ளி, செய்வது, காவல், அமைத்திருப்பது, பறவை, விரட்டுவது, பறவை, கையில் வைத்திருப்பது, கவல், பேசுவது, வணங்குவது, பேசுவது, தமிழ், வணங்குவது, நாடு, தலைநகரம், மேற்பாடு, ஊர், சிற்று, தெய்வம், முருகன், உயர்ந்தோர், சேயுங்க. சேயும் இப்பதானே சொன்னேன். வணங்குவது சேயும். வணங்குவது யாரு? சேயும். கருப்பனுடைய கதை வரும். சேயும். உயர்ந்தோர், பொறுப்பன் சிலவன், வேட்பன் கொடிச்சு பொருத்தி, பறவை, கிளிமயில், கிளிமயில், விலங்கு, புலி, கரடி, ஆமா, ஆமா. மரம், அகிலாசம், அகிலாசம், பறை, தொண்டகப்பறை, மரம் இருக்குங்க. நீர் அறிவினை சொன்னேன், தொழில் தேர்ந்தெடுத்தல், உணவு காத்தல், உணவு மனையில் மூங்கிலிருச்சி, பூ குறிஞ்சி பூ, இதெல்லாம் என்ன தெரியுமா? கருப்பொருள். உங்களுடைய தொண்டை நாட்டோட கருப்பொருள். எதனால குறிஞ்சி நிலத்தோட கருப்பொருள். உங்க குறிஞ்சி நிலத்துடைய கருப்பொருள். தொண்டை நாடு எந்த நாட்டு பிரிக்கப்பட்டது தெரியுமா? சோழ நாடு. சோழ நாடு மொத்தம் எத்தனை காலம் தூரம்? 40 இல்ல 44 காலம் தூரம். அதுல 40 சொல்லணும்னு யோசிக்கிறேன். யோசிக்காதீங்க. எது 44 காலம் வெளியே வந்ததை டக்குன்னு விட்டேன். அப்புறம் யோசிச்சுட்டு இப்படி போமா விடுமா சொல்ல அப்படி சில சமயம் தவறாகவும் இருக்கக்கூடாது இல்லையா? தவறான பதிவுகள் வந்துடக்கூடாது. 44 காதலும். அதுலயே வந்து எத்தனை 20 காலம் வெளியே தூரம் சொன்னேன். 20 ஒதுக்கி ஒரு காதலும் எத்தனை மைல்? 10 மைல். 10 மைல். எனக்கிட்ட இப்படி பேசல பிடிக்கும். அதாவது சோழ நாடு வந்து 44 காத தூரம். அப்படி இல்லங்க. ஒரு வார்த்தை வேணும், ஒரு வார்த்தை கொள்ளும் இல்லையா? பேசிட்டு யோசிக்க கூடாது. யோசிச்சு பேசணும்னா பிரச்சனை இல்லை. அப்படியே யோசிக்க கூடாது. அதுக்காக ஒரே வார்த்தையில யோசிக்க கூடாது. இல்ல தவறான பதில வந்து பதிவு வைக்க கூடாது. வந்துடக்கூடாது. அதனாலே இதுக்கு மேல நீ நல்லா இருக்க. நல்ல வீடு, ஊர் உலகம் ஒண்ணே. நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல வசதி, நல்ல வாய்ப்பு, நல்ல மகிழ்ச்சி, நல்ல சந்தோஷம், குழந்தை குட்டி எல்லாம் நல்ல இருக்கு. இது எவ்வளவு நேரம் 7 பீட்டு கூட வச்சுக்கிட்டு நல்ல வீடு, நல்ல தொழில், மனம் இருந்தால் மாளிகை, அதோட நிப்பாட்டு குடிசை இருந்தாலும் மாளிகை இருக்காது. யாருமா ஒரு பொம்பளை வீட்டுல அறிவுரை சுத்தி சொல்ல வந்தா சரிங்க சொல்லுங்க கேட்டுக்கிறேன்னு சொல்ல வரணும். அதை விட்டுட்டு நான் என்ன வாய் வாய் பேசக்கூடாதுங்கிறீங்களா? உனக்கு நல்லா வாய்ப்படி பார்த்தேன். வாய் உள்ள எப்படி படமா வாயில நான் அணிந்துள்ளது பிரம்ம முடிச்சான சபதம் சத்திய வருகிறேன். முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, அது சீக்கிரம் வந்து அடியாரி ஆட்கொள்ள லோங்கிறீங்களே. என்னங்க என்ன என்னங்க பிரச்சனை? எப்படிதான் பொழைக்க போறீங்க? இவ்வளவு நாள் பொழைச்சுக்கிட்டேன், இனிமேல் என்னங்க? ஏமா இவ்வளவு நாளா பொழைச்சுக்கிட்டோம்ல, இனிமேல் என்ன இருக்கு? கொரோனாவிலே பொழைச்சுக்கிட்டேன். அததான் சொல்ல வரேன். ஏங்க வந்த மாப்பிள்ளைய விட்டுட்டீங்களே, இப்ப மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நீங்க வந்து 30 பேர் நிலமா சும்மா கிடக்க கூடாது.